பட்டுப்புழு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா ஒரு டைப் ஆஃப் நம்ம ஃபார்மிங் தாங்க. இது வந்து நம்ம ஆடு மாடு கோழி வளர்த்துற மாதிரி இந்த பட்டுப்புழு வளர்த்துறதுக்கு ஒரு சர்டன் வந்து ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இவங்களோட மேஜர் வருமானமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டுப்புழு பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. இந்த பட்டுப்புழுல வந்து வளர்க்கக்கூடிய எல்லா ஆக்சரிஸ், அதாவது பட்டுப்புழு வளர்த்துக்கு யூஸ் பண்ண நெட்ல இருந்து கொசுவில இருந்து எல்லாமே வந்து நம்ம ஆதிவாட்டியில் கிடைக்குங்க. ஆனா இந்த பட்டுப்புழு ஒரு விஷயம் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த பட்டுப்புழுக்கு பயன்படுத்தக்கூடிய நெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்ரிக்கான்னு சொல்லி ஆல் ஓவர் எல்லா பக்கம் நெட்ரிக்கான்னு சேல்ஸ் பண்றாங்க. ஆனா இந்த நெட்ரிக்கா அப்படிங்கிற விஷயத்து என்ன அப்படின்னா நெட்ரிக்காங்கிறது ஒரு டஃப்ளெக்ஸ் கம்பெனியோட ஒன் ஆஃப் தி ஒரு பிராண்ட் நேமுங்க. ஆமாங்க, என்ன அப்படின்னா டஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்த் பேஸ்ட் கம்பெனி. பட் அது வந்து முருகப்பா குரூப் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு பேஸ்ட் ஒரு கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. அந்த முருகப்பா குரூப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் பேஸ்ட் பீப்புள்ஸ்க்கு சாந்தி கேஸ் முருகப்பா வாங்கியிருக்காங்க, பிஎஸ்ஐ சைக்கிள் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ல முருகப்பா குரூப்ஸ் இருக்காங்க. அந்த முருகப்பா குரூப்போட ப்ராடக்ட் தான் வந்து டஃப்ளெக்ஸ்ங்க. இந்த டஃப்ளெக்ஸோட ப்ராடக்ட்ல தான் வரக்கூடிய நெட்ரிக்காங்கிற ப்ராடக்ட்ல வந்து செரிகல்ச்சர் யூசேஜ், அதாவது பட்டுப்புழு பிரீடிங் பர்பஸ்க்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்